2025 அண்ட் 2026ல் ஏன் தங்கத்தோட விலை அதிகமான உயர்வை சந்திச்சிச்சு அப்படிங்கிற காரணங்களை பார்க்கலாம். ஏன்னா தங்கம் ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டாக பார்க்கப்படுது. பங்கு சந்தைகளில் நிலையற்ற தன்மை நிலவும் போதும், போர் அல்லது அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் போதும், உதாரணமாக அமெரிக்கா ஈரான் இஷ்யூ, உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ, இதெல்லாம் பொறுத்து முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க தங்கத்தையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இது தங்கத்தின் தேவையை அதிகரித்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுது. மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்களுடைய ரிசர்வை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தங்கத்தை தொடர்ந்து அதிக அளவில் வாங்கி வராங்க. இதனால சந்தையில் தங்கத்திற்கான தட்டுப்பாடு டிமாண்ட் ஏற்பட்டு விலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், அமெரிக்கன் டாலர் அண்ட் இந்தியன் ருப்பி எப்படி தங்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் போது டாலரோட மதிப்பு வீக் ஆகும் போதெல்லாம் சர்வதேச சந்தையில் தங்கத்தோட விலை அதிகரிச்சிடும். சர்வதேச சந்தையில் தங்கம் டாலர் மதிப்பிலேயே வாங்கப்படுது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் போது நாம் இறக்குமதி செய்யும் தங்கத்திற்கு அதிக பணம் செலுத்தி தான் வாங்க முடியும். இதனால் இந்தியாவில் ஆபரணத்தோட தங்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். கோல்ட் ரேட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.